பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, கடந்த நாட்கள் தேவனுடைய பாதத்தில், தேவனுடைய பர்வதத்தில் உபவாசத்தோடு, அழுகையோடு, கண்ணீரோடு, ஆண்டவரே உங்களுக்காக காத்திருக்கிற எனக்காய் இறங்க மாட்டீங்களா, ஆண்டவரே நீங்க எனக்காய் எழுந்தருளுமேன்னு சொல்லி உங்க ஜெபத்தை பரலோகம் கேட்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்திருக்கார். உங்களுக்காய் இறங்குகிற தேவன், உங்களுக்காய் யுத்தம் செய்கிற தேவன், உங்கள் தலையை நிமித்துகிற தேவன், உங்கள் கரத்தை பலப்படுத்துகிற தேவன், உங்களுக்காக அற்புதத்தை செய்கிற ஒரு அதிசயமான நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நீதி செய்கிற தேவன், உங்களுக்கு நீதியை நிலைநாட்ட போகிறார். எந்த காரியத்தில் நீதி விளங்கணும் சொல்லி அப்பா சமூகத்தில் கண்ணீரோடு காத்திருக்கிறீங்களோ, எந்த இடத்துல கர்த்தர் நீதி செய்கிற தேவனாய் வெளிப்படணும் சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து காத்திருக்கிறீங்களோ, ஆண்டவரே நீங்க நீதியும் சூரியனா என் வாழ்க்கையில வரணும். ஆண்டவரே என் மேல் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள், என் மேல் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு எல்லாம் நீங்க நீதி செய்யணும்னு சொல்லி அப்பாவை நோக்கி பார்த்திருக்கிறீங்களோ, உங்களுக்காக அணிக்கப்பட்ட அநீதியில ஆண்டவரே நீங்க நீதி செய்கிற தேவனாய் கடந்து வருகிறேன்னு சொல்லி அப்பா கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. அவர் நீதியை நிலைநாட்டுகிறார். நீதியின் தேவனாய் உங்களுக்காய் கடந்து வருகிறார். அவர் உங்களுக்கு இறங்குகிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான பாக்கியவதியா மாற போறீங்க. உபவாசத்தோடு, அர்ப்பணத்தோடு எவ்வளவோ நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்க. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. உங்களுக்காக கர்த்தர் எழும்புகிறார். உங்களுக்காக தேவன் இறங்குகிறார். உங்களுக்காக வனாந்திரத்தில் வழியோ அவாந்திர வெளியில ஆறுகளை தேவன் உண்டாக்குகிறார். ஏசாயா 41:20 வசனத்துல அவரே உண்டாக்கினார் என்று சொன்னபடி கர்த்தர் கரம் உங்களுக்காய் உண்டாக்குகிறது. உங்களுக்கு தேவையான சகாயத்தை, உங்க தொழில தேவையான சகாயத்தை, உங்கள் ஊழியத்தில் தேவையான ஒத்தாசையை என் தேவன் உங்களுக்காக மகிமையான காரியங்களை செய்கிறார். உங்களுக்காக பெரிய வாசல்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தின டிவைன் கனெக்ஷன்ஸ் உங்களை தேடி வருகிறது. தேவன் உங்களுக்காக இறங்குவதை பார்த்து உங்கள் எதிரிகள் மிரள போறாங்க. Note my words. The thing God is doing in your life, the mighty miracles God is doing in your life, your enemies are going to be trembling. நடுங்க போறாங்க. உங்களை பார்த்து எதிரிகள் நடுங்க போறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் பாதத்தில் நீங்க காத்திருந்து அவர் நீதி செய்யும்படியா இறங்கி விட்டார். அவர் நீதி செய்யும்படியா இறங்கி விட்டார். என் தேவன் வைராக்கியத்தோடு உங்களுக்காய் கடந்து வருகிறார். அவர் நீதி செய்கிற தேவன். ஒரு நாளும் அநீதி ரொம்ப நாள் நிற்க ஆண்டவர் விடவே மாட்டார். உங்களுக்காய் இறங்கி இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காய் வைராக்கியம் எடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் நீ ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க அஸ்திவாரங்கள் உறுதிப்படுகிறது. தேவ மகிமை, தேவ அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது. தேவன் உங்களை மிகுதியாக ஆசீர்வதிக்கிறார். God bless you.